ஏன்னா இவ்வளோ வந்து மார்க்கெட் பின்னாடி ஓடக்கூடாதுங்கிறாரு, ஆனால் மார்க்கெட்டை நம்ம கூட வர வைக்கணுங்கிறாரு. ஒன்றுமே புரியலன்னு கேட்டால் சிம்பிளாக ஒரு எத்திக் சொல்கிறேன். மார்க்கெட்டை வர வைக்கணும்னா என் ஜோனுக்கு வந்தாரா நான் அனலைஸ் பண்ணி வச்சுருவேன், ட்ரேட் பிளான் போட்டு வச்சுருவேன், ட்ரேட் செட்டை போட்டு வச்சுருவேன். என் ஜோனுக்கு வந்தாரான் ட்ரேட் எடுப்பேன், இல்லையா கம்முட்டு உட்காந்து. அந்த மாதிரி எத்தனை பேர் இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க? என் ஜோனுக்கு வந்தாரான் ட்ரேட் எடுப்பேன், ஏன் பிளான் போட்டுட்டு அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை. ராக்கெட் ஜுன்ஜுன்வாலாவை சொல்லலையோ இல்லை பெரிய பெரிய ஆள்லாம் சொல்ல, நான் உங்கள் முன்னாடி இருக்கேன், நான் தான் உங்கள் முன்னாடி இருப்பேன். என் செட்டப் வந்தாலும் ட்ரேட் எடுப்பேன், இல்லையா கம்முன்னு உட்காந்து. எனக்கு ட்ரேட் கிடைக்கலாம் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. என் கேபிட்டல் சேஃபாக இருக்குது. என் பிளானுக்கு என் ஏரியாவுக்கு இந்த இடத்துக்கு ட்ரேட் வரணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தாதான் ட்ரேட் எடுப்பேன். அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கன்ஃபியூஷன் ஸ்டேஜாக இருக்கா, அமைதியாக படுத்து தூங்கும். அதை விட வேறு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ஆமாவா 80 சொல்லலாம், ஐ வில் பி சேவிங் ரேட் ஆஃப் 40% தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இது முன்னாடி எத்தனை இன்ஸ்டியூட் வேணாலும் போயிடலாம், அவங்கள 80% நான் கொண்டு வரேன், 90% கொண்டு வராங்க. என்னால் 100% உங்களால் 40% வின் ரேட் கொண்டு வர முடியும். என்னால் 100% கேரண்டி. நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, 4 ட்ரேடு சக்ஸஸ் பண்ணுவீங்க. 10 ட்ரேடில் 6 ட்ரேட் லாஸு. எத்தனை பர்சன்டேஜ் லாஸு? 6% லாஸு. அடுத்த 4 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்குது? 8. என் கையில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? மைண்ட் கண்ட்ரோல் இல்லை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாது. அதுக்கும் ரீசன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாலும் மைண்ட் செட்டு கேட்கவே கேட்காது. அப்படி கிடையாது. இப்போ ட்ரேடுக்கே 1% யாரும் ரிஸ்க் இருக்கிறது இல்லைங்க. ஒன்று எடுத்தா கேபிட்டலே ஃபுல்லாக ரிஸ்க் இருக்குது. ஸ்டாப் லாஸ் போடுறதே கிடையாது. ஏன்னா நான் ஸ்டாப் லாஸ் எதுக்கு வைக்கிறேன்? கேபிட்டல் சேஃபாக இருக்கணும். என்னோட பிளான் தப்பாயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் நீ வெளியில் வா. நான் தான் சொன்னேன். இப்போ பாருங்களேன், நான் இத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறேன், 22 நாள் இருக்குது. அதில் நம்ம எத்தனை நாள் ட்ரேட் பண்ணோன்னு வச்சுக்கோன்னா 15 நாள் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறது 15 நாளில் 40%னா எவ்வளோ? எத்தனை ட்ரேட் எடுப்போம்? 15 ட்ரேடில் 40னா எத்தனை? 10க்கு 4னா 15க்கு 6 ட்ரேடு.